திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதனால இதை 2-3 நாளில் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போகிறதுல எந்தவித நியாயமும் இல்லை. இந்த சுற்றுப்புற சூழல் பாதிப்பு என்ன என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோடு பேசிய பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், மீன் பிடிச்சிட்டு வந்தால் வாங்குறதுக்கு பயத்தினால், அந்த எண்ணெய் கசிவின் பயத்தினால் வாங்குவதற்கு கூட மக்கள் தயாராக இல்லை. எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இப்படி பல பிரச்சனைகள், பல விஷயங்கள்ல இதில் இருக்குது. இதை நம்ம ஒரு கோணத்தில் பார்த்து சரி செய்ய முடியாது. அரசாங்கம் எல்லா துறைகளும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும். அந்த கோஆர்டினேஷனே இல்லை. கோஸ்ட் கார்டுக்கும் போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. அதோடு இல்லாமல் இப்போ ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த கழிவை அகற்றுவதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு கவசமும் வழங்கப்படவில்லை. அங்கே வேலை செஞ்சுட்ருக்கவங்கெல்லாம் பார்த்தா இன்றைக்கி தான் அவங்களுக்கு பூட்ஸும் க்ளவ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட அந்த நச்சு காற்றை அவர்கள் சுவாசித்து கொண்டு தான் இருக்காங்க. அவர்களோட உடலை மறைப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எதுவுமே இல்லை. பக்கெட்டில் கையால் தான் அந்த கழிவை அகற்றி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஆயிரக்கணக்கானவர்களின் உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது மாறக்கூடும். இந்த பகுதியில் வாழக்கூடியவர்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கும். அதனால் இதற்கு சரியான கருவிகள் தேவை, உபகரணங்கள் தேவை. இதை யாரும் டெக்னீஷியன்ஸை நம்ம பார்க்க முடியல, இங்கே சயின்டிஸ்ட் யாரும் இல்லை. இதை சரி செய்திருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருமே இல்லை. அதுதாங்க இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் டிஜிட்டல் இந்தியா பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்ணெய் கசிவு நேரும்போது பக்கெட்டில் வச்சு, மக்கில் வச்சு, அவங்க நேற்று கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்லேயே பக்கெட் வழங்கப்பட்டிருக்கு, மக் வழங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்கன்னா, இது எந்த நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியுது. இல்லைங்க, நான் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி எழுப்பியிருக்கிறேன். இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்டில் எழுப்பினோம். அதற்கு பதிலும் தந்தார்கள். அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்த பிரச்சனையை இப்பொழுது நேரில் பார்த்ததை நிச்சயமாக மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தெரிவித்து இதை விளக்கமாக சொல்லி மக்களுக்கு ஒரு நிவாரணம் வேண்டும் என்பதையும் அங்கே உறுதிப்படுத்தும். அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலுக்கு எதுவுமே அவங்க போல. இப்போ இதுக்காக உங்கள் தரப்பாக தமிழ் அரசியல் ஏதாச்சும் கோரிக்கை வைப்பீங்களா அவங்களுக்கு? தளபதி அவர்கள் இங்கே காலையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து விட்டு போயிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள்.